அதை கிடையாது. இங்கே பிரத்யக்ஷம் தான், அது கிடையாது எனக்கு. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஆனால் எனக்கு தெரியாது அது. अहो विलेगारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये अखिलभुवनजन्मस्तेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम वरस्सिन् शेमुषी भक्तिरूपा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं श्रीमद्रङ्गशठारिसंयमिवराट् प्राप्तागमान् तद्वयं दृष्ट्या वीररघुद्वहाग्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभिधं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तं भजे. நமசரசே, விழாநாயகருடைய 100வது திருநக்ஷத்திரம், பீஷ்ம பிதாமகரை போல எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு மகனீயருடைய 100வது திருநக்ஷத்திர கொண்டாட்டம். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன் என்பதாக பெரியோர்கள் சொல்வது உண்டு. எவ்வளோ ஜென்மாக்கள் நாம் எடுக்கிறோம், அல்லது எத்தனையோ கல்யாணங்கள் நாம் அட்டன் பண்ணுறோம். ஆனால் லைஃப்பில் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எல்லாருக்கும் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒருத்தருடைய கல்யாணம் எத்தனை தடவை நம்ம அட்டன் பண்ணலாம். மேபி அவருக்கு முதல் தடவை கல்யாணம் நடக்கச்சே அது ஒரு கல்யாணம்ன்றதாக அதை அட்டன் பண்ணலாம். கிரமமாக அவர் கிரகஸ்தாசிரம தர்மம்ன்றதாக அந்த கிரகஸ்தாசிரம தர்மத்தை ஸ்வீகரிப்பது என்பது ஒரு கல்யாணம். சரி, அது ஆச்சு சுவாமி அப்படின்னார். அதான உடனே அடுத்தது மேபி ஷஷ்டப்த பூர்த்திக்கு அவளுடைய கல்யாணம். கிரமமாக இங்கே சப்தபதி லாஜஹோமம்ன்றதாக பிரதம திருமங்கலத்தோடு நடக்கக்கூடிய கல்யாணம் ஒன்று. அடுத்தது ஷஷ்டப்த பூர்த்தினா ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு சதாபிஷேகம் என்பதாக 80 நடக்கும். 84 நடக்க வேண்டியது 80 நடக்கிறது. ஓகே சுவாமி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதையும் தாண்டி வேதம் நூல் பிராயம் 100 என்பதாக ரொம்ப விசேஷமாக தம்பதியாக இருந்து ஒரு கல்யாணத்தை ஒருவர் கண்டருளுகிறார் என்றால் அதை சேவிக்கிறதே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம். இது அலபிய லாபம் என்பதாக சொல்லுவார். சும்மா ஜஸ்ட்டு ஒருத்தரை உட்கார வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. இது உண்மையிலேயே நம்ம உணர்ந்து பார்த்தா அது நமக்கு தெரியுது. அதுவும் 5 அழகிய சிங்கருடைய சம்பந்தம் கண்டினியூஸாக அவிச்சின்னம் அப்படி சொல்லுவா. அடிக்கடி அவிச்சின்னம்னு அர்த்தம் வித்தவுட் பிரேக்கிங். கண்டினியூஸாக 5 அழகிய சிங்கர்களுடையதான ஒரு சம்பந்த விசேஷத்தை பிரகடீகரணம் பண்ணிட்டு தம்பதியாக இருந்துட்டு இந்த சுவாமி. அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கி கூட பேசினார், இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை பேசினார். மன் கி பாத் தன்னுடைய மனதில் குரல் என்பதான நிகழ்ச்சியில் சொல்லும்பொழுது ஒரு 100 வயது இளைஞரை பெற்ற பாக்கியம் தமிழகத்திற்கு இருக்கிறது என்று அவரை கொண்டாடினார். சாதாரணமாக இந்த மாதிரி சுவாமிகளை லௌகிகர்கள் கொண்டாட மாட்டா. வைதிகர்களான நாம் தான் திருப்பி சேவாகாலம் சாத்துமுறை வச்சு கொண்டாடிட்டு இருப்போம். ஆனால் ஒரு பாரத பிரதமர் முக்கியமான ஒரு மெசேஜை நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அதில் ஒரு பெரியவரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெருமிதமான ஒரு விசேஷம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்கணும். அந்த சுவாமி திருவடிவாரத்தில் விஷயங்களை அதிகரிக்கக்கூடியதான பாக்கியமும் அடியனுக்கு உண்டு. அடியனுடைய திருத்தகப்பனாரிடத்தில் அத்தியந்தம் பிரீத்தி உடையவர் இந்த சுவாமி. தலைமுறையா என்பதாக காஞ்சிபுரத்தில் இவர்களுடைய பூர்வர்கள் இருக்கும் பொழுதும் அடியனுடைய பூர்வர்களுக்கு அவர்கள் எத்தனையோ உபகாரங்கள் பண்ணியிருக்கா என்பதையும் என்னுடையதான பிதாமகி பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கா. இப்படி தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சம்பந்தம் இன்றைக்கி அவர் முன்னாடி அவர் உகந்த
ஸ்ரீமத் ரகேஷங்களுடைய திருக்கல்யாண வைபவத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கு. நான் எத்தனையோ சப்தாகம் பண்ணிருக்கேன். இந்த பீஷ்மஸ்துதியை ஒரு சப்தாகமாக அடியன் பண்ணியிருக்கேன். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திக சமாஜத்தில் ஒரு சப்தாகம் வெறும் பீஷ்மஸ்துதி, ஒரு சப்தாகம் வெறும் குந்தி ஸ்துதி, ஒரு சப்தாகம் வெறும் கஜேந்திர ஸ்துதி, இப்படி சப்தாகங்கள் பண்ணினேன். பாகவத ஸ்துதிகளில் சப்தாகம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பீஷ்மஸ்துதிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு என்னன்னா, இஞ்சிமாட்டு ஸ்ரீமத் ரகேஷங்கர் எப்படி பீஷ்மஸ்துதியை அனுபவித்தாரோ அதை அனுபவித்த ஒருத்தரை சாட்சியாக வைத்துக்கொண்டு பீஷ்மஸ்துதி சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. இத்தனை பேர் நீங்கள் ஆடியன்ஸ் இருக்கீங்க, ஓகே ஃபைன். ஆனால் எப்படி ஒருத்தரை வைத்துக்கொண்டு பெருமாள் கீதை சொன்னானோ, இது ரொம்ப பெருசாக நினச்சக்கூடாது, ஆத்மஸ்லாகையை நினச்சக்கூடாது. அங்கே ஒருத்தரை முன்னிட்டு எப்படி சொல்லப்பட்டதோ அந்த மாதிரி இந்த சுவாமியை முன்னிட்டு அவர் திருவுள்ளம் உகக்கும்படியான ஒரு வாக் பிரவாகத்தை அங்கே ஹிருத்தாபநாசினி புஷ்கரணியினுடைய தெற்கு கரையில் பிருந்தாவனத்தில் கேட்டதையெல்லாம் அளிக்கக்கூடிய கல்பக தருவாக எழுந்தல் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ரகேஷங்கர் அனுகிரகம் பண்ணணும் என்பதாக அடியன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் நான் பேசி முடிக்கிறவர்களும் அங்கே இருக்கிறவளை பேச வேண்டாம்னு பிரார்த்திச்சுக்கோங்க ப்ளீஸ். பாலா மைக்கு வேஸ்ட்டு, அவள் பார் ஃபுல் சவுண்டில் பேசுகிறாள், ஃபீட்பேக்கே இல்லாமல் பேசுகிறா அவள் அட்டகாசமாக. நான் பேசுகிறா காதில் எனக்கே விட மாட்டேன். நீ வேஸ்ட் பாலா. ஸ்ரீமத் பாகவதத்தில் அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். முதல்ல இந்த கிரந்தத்தினுடைய பெருமையை சொல்லலாம். கிரந்தத்துக்குள்ளே போயிட்டோன்னா போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸ்ரீமத் பாகவதம்ன்றது நாம் எல்லோரும் அனுபவியமான ஒரு கிரந்த விசேஷம். சாட்சாத் கிருஷ்ணன் தான் பாகவதம், பாகவதம் தான் கிருஷ்ணன். நம் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய சதமான மகோத்சவத்திற்கு பாகவதம் சப்தாகம் பாராயணம் பண்ண, ஸ்ரீனிவாசனுடைய சதமான மகோத்சவத்திற்கு அதே பாகவதத்தை இங்கே உபன்யாசம் பண்ணுறேன். அதுவும் அவனது இன்னருளே. அந்த பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 2 ஸ்துதிகள் உள்ளத்தை உருக்கக்கூடிய ஸ்துதிகள். ஒன்று குந்தி தேவி. அது என்னமோ தெரியல, பாகவதத்தில் எத்தனையோ விசேஷமான ஸ்துதிகள் இருக்கு. ஆனால் முதல்ல ஆரம்பிக்க சேவே ஒரு நல்ல வேதாந்தி உயர்ந்த அந்த வேதாந்தார்த்தங்களை எப்படி வெளிப்படுத்துவானோ அத்தகைய வேதாந்த கர்ப்பிதமான அர்த்த விசேஷங்களை குந்தி தேவி ஸ்தோத்திரம் பண்றா பெருமாள்கிட்ட. நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்யே பங்கஜாங்கிரயே. யாருக்கும் கிடைக்காத ஒரு விவேகம் அந்த குந்தி தேவி ஸ்தோத்திரத்தில் நாம் பார்க்கலாம். உலகத்தில் எல்லாரும் கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிக்கிறதுடைய நோக்கம் என்ன? வாசல் இருந்து நேராக பேசுறது தான் அப்படின்னு நாம் நினச்சிக்கணும். அப்படி இல்லை. கோவிலுக்கு வந்து பெருமாள் இடத்துல வரதனுடைய நோக்கம் என்னென்னா, பெருமாள்கிட்ட எத்தனையோ பிரார்த்தனைகள் பண்ணுறா எல்லாரும். எனக்கு இத்தனை கஷ்டம் இருக்குது, அத்தனை கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு அவனும் அனுகிரகம் பண்ணுறான். அதுவும் அவனது இன்னருளே என்று அவன் அனுகிரகம் பண்ணுறான். ஆனால் குந்திய மாதிரி ஒருத்தர் பிரார்த்திச்சவா லோகத்தில் பார்க்க முடியாது. என்ன விபத சந்து நஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் யத் ஸ்யாத் அபுனர்பவ தர்சனோ. கிருஷ்ணா, எப்பொழுதும் எனக்கு கஷ்டத்தை கொடுடா கிருஷ்ணா. யாராவது கேட்பாளா? எந்த பைத்தியமாவது அப்படி ஒரு கேள்வி கேட்குமா? ஆனால் குந்தி கேட்டா சுவாமினர். அவளை காட்டிலும் பரம விவேகினி யாரும் இல்லைன்னு சுகபிரம்மம் அப்படி கை கூப்பி தியானம் பண்றார். கேட்கிறவன் யாரு? பரீட்சித்து 7வது நாளில் மரணம்ன்றது நிச்சயிக்கப்பட்டவன் ஒருத்தன். எல்லாருக்கும் அது நிச்சயம். ஆனால் டேட்டு தெரிஞ்சவன், டைம் தெரிஞ்சவன், வென்யூ தெரிஞ்சவன், சோர்ஸ் தெரிஞ்சவன் பரீட்சித்து. அவனுக்கு சுகபிரம்மம் கதை சொல்றார். அப்படின்னா முதல் ஸ்துதியினர் பரம வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்துதியாம் அது. விபத சந்து நஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ. எந்த பைத்தியமாவது அப்படி பிரார்த்திக்குமானார்? பிரார்த்தித்தாவோ எனக்கு ஆபத்தையே கொடுத்துன்று. ஏன்னா சந்தோஷமாக இருந்தால் உன்னை வந்து பார்க்க மாட்டேன் இல்லையா, சந்தோஷமாக இருந்தால் எனக்கு உன்னுடைய சம்பந்தம் வராது இல்லையா, சந்தோஷமாக இருந்தால் எனக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும் வராது இல்லையா. ஆபத்து வந்தால் தான் திரௌபதி மாதிரி ஓன்னு கத்துவேன், பெருமாளே காப்பாத்து அப்படின்னுவேன், ஆதி மூலமே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஆபத்து வந்ததுன்னா நீ ஆபத்து வந்தால் எப்படி தாங்குவ?
ஆபத்தை பிரார்த்திக்கிறியே, ஆபத்து வந்தால் எப்படி தாங்குவேனர்? அதான் காப்பாற்றுறதுக்கு நீ இருக்கியேடாப்பா. இப்போ எனக்கு ஆபத்து பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த ஆபத்தினால ஒரு ப்ராப்ளம் இல்லை, பின்ன நான் உன்னை மறந்து போயிட போகிறேன், அதான் ஆபத்து எனக்கு. உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை, ஓவாதே நமோ நாரணா என்று என்னானால். ஒன்றை நினச்சிக்கல அப்படின்னு கேட்டால் அதுதான் எனக்கு ஆபத்து. இந்த ஆபத்தை நீக்கிறதுக்கு தான் நீ இருக்கேடா கிருஷ்ணா. அதனால் பவதோ தரிசனம் யஸ்யாத் அபுனர்பவ தரிசனம், உன்னுடைய தரிசனத்தை விட எனக்கு வேற என்ன உண்டு, அதுதான் நிதர்சனம் காண்பித்தாள் குந்தி தேவி. அது ஆச்சு. அதுக்கப்புறம் தர்மபுத்திரருடைய ராஜ்யாபிஷேகம். இந்த பீஷ்மஸ்துதியினுடைய நிலைக்களன் போர்க்களம், ஆனால் அதனுடைய நிலைக்களன் ஒரு சுவாரஸ்யமானது. ஸ்ரீமத் பாகவதத்திலையும் மகாபாரதத்துக்கும் இருக்கக்கூடிய பீஷ்மஸ்துதியுடைய வித்தியாசத்தை பார்க்கணும் நம்ம. மகாபாரதத்தில் இந்த பீஷ்மஸ்துதி 110 ஸ்லோகம், அதே பாகவதத்தில் இந்த பீஷ்மஸ்துதி 10 ஸ்லோகம் தான். இஞ்சிமேடு ஸ்ரீமத் ரவிசங்கருக்கு நித்தியானுசந்தானமாக இருந்தது இந்த பீஷ்மஸ்துதி. ஆனால் சுவாமி தேசிகன் ரகசியத்ரயசாரத்தில் சாதிக்கிறது, சில இடங்களில் பிரமாணமாக எடுக்கிறது பாரதத்தினுடைய பீஷ்மஸ்துதி. வித்தியாசங்கள் இருக்குது. அதில் பெரியோர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு நிர்ணயம் பண்ணி காண்பிச்சிருக்கான். தர்மபுத்திரன் ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கிறான். அதுக்கு சில கணக்குகள்லாம் இருக்குது. என்னைக்கு யுத்தம் நடந்தது, எப்படி நடந்ததுன்றதை பற்றி சொல்கிறார். 10 நாட்கள் மகாபாரத யுத்தம் குருக்ஷேத்திர பூமியில் நடக்கிறது. பிரத்யக்ஷமாக வந்தான் சஞ்சயன். இதற்கும் வியாசர் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவனுக்கு. லைவ் டெலிகாஸ்ட். இன்றைக்கி நாம் என்னமோ ப்ரொஜெக்டர் வச்சு போட்டுட்டோம்னார். ஒருத்தர் கேட்டார், சுவாமி மேட்ச் உண்டான்னு. மேட்ச் உண்டு, டெலிகாஸ்ட் தான் இல்லைன்னு. உபன்யாசத்துக்கு உள்ள வரைச்சவே ஒருத்தர் கேட்குறார். அவாவா கவலை அவாவாளுக்கு. அதனால் அன்றைக்கே அந்த லைவ் கொடுத்தவன் யார் அப்படின்னா சஞ்சயன் தான். வியாசர் அனுகிரகம் பண்ணிட்டார். திருதராஷ்டிரனுக்கு தன் பிள்ளைகள் செத்து போக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவன் யுத்தத்தை தான் நேரடியாக பார்க்கலேன்னு அவாய்ட் பண்ணிட்டான். ஆனாலும் யுத்தத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது வம்பு தெரியணும் அவனுக்கு. அதுக்காக சஞ்சயனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னா சஞ்சயன் கை கூப்பினான். திருதராஷ்டிரா, இத்தனை நாள் உங்ககிட்ட ஊழியம் பண்ணதுக்கு உருப்படியான ஒரு அனுகிரகம் தான் எனக்கு. பிரத்யக்ஷமாக ஆச்சாரியனுடைய அனுகிரகம் அது. இருந்தாலும் சஞ்சயன் இங்கேருந்து போர்க்களத்துக்கு போயிட்டான். 10 நாள் யுத்தம் நடந்தது சுவாமி. தோஸ் 18 days அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நம்மெல்லாம் இன்னும் மகாபாரதத்தை வெறும விஜய் டிவியோடு பார்த்து நிறுத்திடுறோம். அந்த 18 நாள் மகாபாரத போர்க்களத்தில் என்னென்ன எப்படி எப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சால்தான் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்றதான பதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும். இல்லைன்னா அர்த்தம் சொல்ல முடியாது. அப்படி தடவி கொடுத்துட்டு போயிடலாம். அந்த அந்த அளவுக்கு உள்ள கண்டென்ட் வச்சிருக்கான் பெருமாள் வியாசர். பாரதம் பஞ்சமோ வேதா, 5வது வேதம் என்று பாரதத்தினுடைய பெருமை பெரியோர்கள் தெரியாமலையா ஆராயாமலா சொன்னார்கள். அதனால தான் சுவாமி தேசிகன் பிரதான சதகத்தில் சாதித்தார். இருக்கிறதுலே முக்கியம் இது பாரதம். ஒரு துலாக்கோலை வச்சு நீ பார்த்தேன்னா பாரதம் தான் முக்கியம்னு சுவாமி தேசிகன் நிரூபணம் பண்ணி காண்பிச்சார். 5வது வேதம்னே சுவாமி சாதிக்கிறார். 10 நாள் யுத்தம் நடந்தது. கிளம்பிட்டான் சஞ்சயன். நான் அடிக்கடி உபன்யாசத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ அடிக்கடி எல்லாரும் பகவத்கீதா ஜெயந்தி பகவத்கீதா ஜெயந்தின்னு கொண்டாடுறான். என்னைக்கு ஆல்மோஸ்ட் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பகவத்கீதா ஜெயந்தின்னு கொண்டாடுறான். இப்போ கேள்வி என்ன அப்படி கேட்டால், கிருஷ்ணன் உபதேசம் பண்ணது பகவத்கீதா ஜெயந்தியா அல்லது சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணது பகவத்கீதா ஜெயந்தியா? ஏன்னா கிருஷ்ணன் உபதேசம் பண்ணதுன்னா அமாவாசை பிரதமையில் யுத்தம் ஆரம்பிச்சதுன்னா பகவத்கீதா ஜெயந்தி பிரதமையில் தான் வரணும். 10 நாள் சஞ்சயன் கீழே பீஷ்மர் விடறவர்களும் அங்கே இருந்துட்டான். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தான். ஏகாதசி அன்னைக்கு திருதராஷ்டிர உவாச்ச. அந்த திருதராஷ்டிர உவாச்சை வச்சுட்டு எப்படி தபஸ்வாத்தியாய நிரதம்னு ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகமாக நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோமோ அப்படி வேணால் சொல்லலாம். அது அப்புறம் ஆராய்ச்சி பண்ணோம் இன்னொரு சமயத்தில். அது அப்புறம் பண்ணுவோம். வந்துட்டான் சஞ்சயன். 10 நாள் கழித்து வர வேண்டிய அவசியம் என்ன அப்படி கேட்டான். சார், அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டா இனிமேல் மேட்ச் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு சில பேர் டிவி மூடிடுவா பாருங்க. அந்த மாதிரி பீஷ்மர் விழுந்தாச்சுன்னா இனிமேல் அங்கே ஒன்றும் காரியம் கிடையாது, கிளம்பு, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சஞ்சயன் வந்துட்டான். பீஷ்மர் விழுந்த பிறகு 8 நாட்கள் யுத்தம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தர்மபுத்திரர் இவாளுக்கு கைங்கரியங்கள் பண்ணினார். அதெல்லாம் ஒரு கணக்கு. மகாபாரதத்தில் எத்தனை நாள் க்ஷத்ரியனுக்கு எத்தனை நாள் கணக்கு, இவா எத்தனை நாள் தீட்டு காத்தா எப்படி பண்ணினான்றது இருக்குது. அப்புறம் தர்மருடைய பட்டண பிரவேசம், தர்மர் பட்டண பிரவேசம் பண்ணினார். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வந்துட்டு
தர்மருக்கு ராஜ்யாபிஷேகம் ஏற்பட்டது. தர்மர் ராஜ்யத்தில் பரம சௌக்கியமாக இருக்க போகிறார். ராஜ்யாபிஷேகம் ஆயிடுத்து. அந்த சமயத்தில் ஒரு நாள் தர்மபுத்திரர் கிருஷ்ணனை பார்க்க வரார். கிருஷ்ணன் தியானத்தில் இருக்கான். நாம கிருஷ்ண தியானம் பண்ணச்சே துத்யோனம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் கிருஷ்ணன் தியானம் பண்ணுறான். தர்மபுத்திரர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யாராவது ஒரு சத்காரியம் பண்ணால் அங்கேயிருந்து ஓன்னு கத்திட்டு வருது நம்ம வழக்கம். ஆனால் தர்மபுத்திரர் ரொம்ப டீசென்ட் அண்ட் டிப்ளமேட்டிக். பெருமாள் அமைதியாக தியானம் பண்ணிட்டு இருக்கார். சதநாள் வெயிட் பண்ணுறார் தர்மபுத்திரர். அப்புறம் கண்ணை திறந்தோடனே, என்னப்பா வந்திருக்கியே, என்ன விஷயம்னார். இல்லை, ரொம்ப மனசு கிளேசமாக இருக்கு. எவ்வளவு பெரிய பாபம் பண்ணிட்டோம், நான் எவ்வளவு பெரிய பாபம் பண்ணிட்டேன். புஞ்சிய போகான் ருதிர பிரதிக்தான் அர்ஜுனன். ஏன்பா கிருஷ்ணா என்னை ப்ரொவோக் பண்ணுற, இந்த மாதிரி திருப்பி திருப்பி என்னை டார்ச்சர் பண்ணுறிய. என் பந்துக்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சகோதரர்கள் இத்தனை பேரை கொண்டுட்டு அந்த ரத்த வாடை வீசக்கூடிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து என்னால் எப்படி ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்க முடியும்? அர்ஜுனன் கேட்ட கேள்வி சாத்விகமான கேள்வி. மாமகா பாண்டவாச்சைவ வியாக்கியானம் பண்ணா. இந்த பாண்டு சப்தத்திற்கு சாத்விகம்னு அர்த்தம். யா அதனால் மாமகாக அப்படின்னு சொல்லச்சே யுயுத்சவஹா மாமகாக. நிர்வாகம் பண்ணார் பைசாஜ பாஷ்யத்தில், அனுமத் பாஷ்யம். யுயுத்சவஹா மாமகாக பாண்டவாச்ச, அந்த சக்காரத்தை அங்கே போடுனர். யுயுத்சவஹா மாமகாகன்னு அர்த்தம். யுத்தத்திலேயே புத்தி இருந்துட்டு எப்படியா பாண்டவர்களை கவுக்கணும்னு ஆசைப்படக்கூடியதான என்னை சேர்ந்ததான துரியோதனாதிகள் பாண்டவர்கள் சாத்வீக குணமே கிருஷ்டாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. கிருஷ்ணன் 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 கிருஷ்ணனை தவிர்த்து வேற எதுவும் தெரியாத அந்த பாண்டவர்கள் என்ன பண்ணா? இதான கேள்வி. அதே அர்ஜுனன் வந்து கேட்கச்சு எல்லாரும் மனுஷனாக இருக்காளே, அவளை போய் திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணன் அர்ஜுனன் மனசுலேயே ஒருத்தருக்கு வித்தியாசம் இருக்கு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இத்தனை நாள் உபன்யாசம் பண்ணச்சே நான் சொன்னேன் பாருங்க, அற்புதமான ஒரு நிர்வாகம் அது. அவன் திருதராஷ்டிரனை சேர்ந்தவர்கள் தானே பாண்டவர்கள், தம்பியினுடைய பிள்ளைகள் தானே, அதே ரத்தம் அதே உடன்பிறப்பு தானே. ஆனால் மாமக்காகனா அப்போ பாண்டவர்கள் சேரணுமா வேண்டாமா? மாமக்காக பாண்டவா செய்வன் அவன் பிருத்தக்தம் ரெண்டு பேரையும் பிரித்தான். ஆனால் அதே அர்ஜுனன் பயந்தான் பாருங்கோ. திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண. ஐயோ என்னை சேர்ந்தவா இத்தனை பேர் இருக்காளே, என்னுடைய பந்துவர்க்கங்கள் இருக்காளே, ஆச்சாரியாக பிதராக புத்திராக சியாலாக சம்பந்தினஸ்ததா. எப்படி சுவாமி? குருண ஹத்வானி மகானுபாவான் ஸ்ரேயச்சர்த்தும் பைக்ஷமபீஹ லோகே. எப்படி என்னால் முடியும்? அன்பினால் பூஜிக்க வேண்டிய ஆச்சாரியர்களை அம்பினால் அடிக்க சொல்லுகிறாய கிருஷ்ணா, இது நியாயமான கேட்டாவன். பரமசாத்விகனவன், பரமசாத்விகனவன். அந்த அந்த பாவமே தெரியறது பாருங்க. இது எப்பேற்பட்டது தின்னபோத்து, அது எப்பேற்பட்டவன், அந்த பாவம் காண்பிக்கிறதுன்னு சுவாமி தேசிகன் தாத்பரிய சதுர்களை அந்த சக்காரத்துக்கு அர்த்தம் பண்ணார். அவன் கேட்டான், தர்மபுத்திரன் இப்போ பயந்தான் சுவாமி, நான் எப்படி இதில் உட்காந்துப்பேன், எனக்கு ராஜ்யமே வாண்டான்னு தோணி போயிடுத்து சுவாமி. இன்னொன்று, யார் இருக்கா என்ன ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு? ஒவ்வொரு வீட்லேயும் அழுகுறது, ஒவ்வொரு வீட்லேயும் யாருமே இல்லை, பந்துக்களே இல்லை. ஒரு வீட்டில் அப்பா தாத்தா பிள்ளை அப்புறம் அண்ணன் தம்பி இத்தனை பேர் சண்டைக்கு போயிட்டு அத்தனை பேரும் போயிட்டான்னா அந்த வீட்டில் புருஷாளி அது. அதனால்தான் அர்ஜுனன் பயந்தான். ஒரு வீட்டில் இருந்த புருஷன் மொத்த பேரும் காலி ஆயிட்டான்னா அப்போ பெண்களை யார் ரட்சிப்பா? பெண்கள் இல்லைனா தர்மம் ஏது? ஸ்திரீஷு துஷ்டாசு வாரிஷ்டேய ஜாயத்தே வர்ணசங்கரா சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலசச்ச. ஐயோ, அந்த பெண்கள் தப்பான வழியில் போயிடுவாளே, அவள் தப்பான வழியில் போகிறதுக்கு இந்த யுத்தம் தான் பிரதான காரணமாயிடுத்தே. அப்போ இந்த யுத்தத்தை நடத்தக்கூடிய நாங்கள் தானே காரணமாயிட்டோம், அப்போ எங்களுக்குன்னா பாப்பம் வரும். இவ்வளவு பயம் அந்த அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது. அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலத்துக்கு உள்ளடக்கி சுவாமி எம்பெருமானாருடைய ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தை சுவாமி தேசிகன் எடுத்து காண்பித்தார் கீதார்த்த சங்கிரக ரக்ஷையில். அப்ப எனக்கு மனசு கேட்கலை. நான் தர்மபுத்திரன், என்னால் இருக்க முடியல கிருஷ்ணா, ஏதாவது ஒன்று பண்ணேன்னார். ஒன்று பண்ணுறியா? நான் சொல்லுவேன், நீ பண்ணுவியா? சில பேர் கேள்வி கேட்டுடுவா, நம்ம பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அது அவ்வளோ மனசில் உட்காராது. நீ ஒன்று பண்ணுறியா? என்ன? பீஷ்மர்கிட்ட போய் இந்த கேள்விக்கு சந்தேகத்துக்கு விடை கேளுனா. நன்னா இருக்கையா,
ஒழுங்காக இருந்த மனுஷனை சிக்கண்டினியை முன்னாடி வச்சுட்டு அம்பு போட்டு முழுக்க அடித்து அவர் அம்பு படிக்கல படுக்க வச்சுட்டு பாபா பாகுன்னாரான்னு போய் கேட்க முடியுமா? என்ன லாஜிக் கிருஷ்ணானர்? இதான் உண்மை, இதான் ஒரிஜினல். உனக்கு வேற வழி கிடையாது. தஸ்மின் நஸ்தமிதே பீஷ்மே கௌரவானாம் துரந்தரே ஞானான்யல்பி பவிஷ்யந்தி தஸ்மாத் த்வாம் பிரேரயாம்யஹோ. சுவாமி, எத்தனை தடவை உபன்யாசம் பண்ணினாலும் எவ்வளவு தடவை யோசித்தாலும் இது ஒரு விஷயம் அடியனால் தாங்க முடியல சுவாமி. எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஆனால் என்னால் தாங்க முடியல. இங்கே பெருமாள், நீ போய் பீஷ்மரை போய் நினச்சிக்கோ, பீஷ்மரை பாரு, பீஷ்மரை கேளு அப்படின்னு சொல்கிறான் கிருஷ்ணன். அவன் தியானம் பண்ணுறான். யாரை தியானம் பண்ணுறான்? பீஷ்மரை தியானம் பண்ணுறான். தஸ்மின் நஸ்தமிதே பீஷ்மே शरतल्पगतो भीष्मः शाम्यन्निवहुताशनः मां ध्याति पुरुषो व्याघ्रः ततो मे तद्गतं मनः ஞானி தோ ஆத்மைவ மேமதம்னு கீதையில் சொல்லிட்டு போயிட்டான் சுவாமி. வியாக்கியானத்தை பெருமாள் இங்கே பண்ணினான். ஷரதல்பகதோ, நீ யாருக்கடா தியானம் பண்ணுற? நாங்கள் தியானம் பண்ணுற நேரத்தில் கூட பேசிகிட்டு இருப்போம், வம்பளந்துட்டு இருப்போம். அப்பப்போ டங் டங் அப்படின்னு மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு இருப்போம். நாங்கள் தியானம் பண்ணுற, நாங்கள் யாரையுமே தியானம் பண்ணுற கிருஷ்ணா ஒன்றை தியானம் பண்ண வேண்டியவா? நாங்கள் தியானம் பண்ணலை. நீ யாரை தியானம் பண்ணுற? ஷரதல்பகதோ பீஷ்மா ஷாம்யன்னிவஹுதாசனா. அம்பு படிக்கல விழுந்த பீஷ்மர் அணையக்கூடிய நெருப்பு போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இஷ்டப்பட்டபடி மரணம் என்னும் ஒரு வரத்தை வாங்கி கொண்டு உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி கொண்டு அந்த மகாத்மா படுத்துட்டு இருக்காரா? ஐயோ அம்மா வலிக்குதே, கால் வலிக்குது அப்படியா கத்தினார். மாம் தியாதி புருஷோ வியாக்ரஹ ததோ மே தத்கதம் மனஹ. கிருஷ்ணா, வாசுதேவா, கேசவா, அதோக்ஷஜா சஹஸ்ரநாமத்தை ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிறார். ஏன்னா இனிமே தான் அது சகசிரநாமம் அங்கே வந்து பெருமாள் எதிர வரச்சே சொல்லணும் இல்லையோ. அந்த சகசிரநாமத்தை இங்கே கம்போஸ் பண்ணிட்டு இருக்காராம் பீஷ்மர். படுக்கையில் படுத்துண்டு மாம் தியாதி புருஷோ வியாக்ரஹ ததோ மே தத்கதம் மனஹ. தர்மபுத்திரா, என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த மகாத்மாவிடத்தில் என்னுடைய மனசு அங்கே போயிடுத்துறா. நீ வந்ததை கூட கவனிக்காமல் நான் தியானம் பண்ணினேன். ஐ எம் ஸோ சாரி. என் மனசு அங்கேயே ஈடுபட்டு கொடுத்து. ஞானி தோ ஆத்மைவ மேதம். உலகமெல்லாம் என்னை ஞானி, என்னை ஆத்மாவாக சொல்லுகிறது. ஞானிகள் எனக்கு ஆத்மாடா. ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கல பத்தியா? தத்தோமே தத்கதமனா. உலகத்தில் யாருக்கு சுவாமி இந்த பாக்கியம் கிடைக்கும்? ஒரு ஜீவன் தன் தேகத்தை விடும் பொழுது கிருஷ்ணன் அவரை நினச்சிக்கிறான்னா இந்த புண்ணியம்